வணக்கம். வாழ்க நலமுடன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி 29 மார்ச் 2025 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குதா இல்லையான்னே ஒரு பெரிய கேள்வி இப்போ ஊடகத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துல தான் சனி பெயர்ந்து மீனத்துக்கு வரதா சொல்கிறாங்க. அப்போ உண்மையான சனி பெயர்ச்சி எது? மார்ச் 29 வர சனி பெயர்ச்சியா, இல்லை அடுத்த வருஷம் மார்ச் வர சனி பெயர்ச்சியா? இது நம்ம கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாகவே பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கிறது 2 பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியாவில் மற்ற பகுதிகளையும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அவங்க யாரும் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறதில்ல. அவங்க எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. இது போக உலகம் முழுக்கவே ஜோதிட ஆராய்ச்சி எல்லாருமே இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களை வச்சு ஜோதிட ஆராய்ச்சி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, மேலை நாடுகளில் கூட பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை காமனாக அதிகப்படியானவர்கள் இதுதான் சரி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அது சரியா அப்படின்றத நம்ம ஒரு தடவை விஞ்ஞானபூர்வமாக செக் பண்ணிவிடுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்ம இப்போ நிறைய சேட்டலைட்லாம் விட்டுருக்கோம். இப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக ஒரு கிரகத்தையும் துல்லியமாக கண்காணிக்க முடியுது. அப்போது துல்லியமாக கண்காணிக்கப்படும் கணக்கு நம்ம சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போது அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29 கும்பத்துலேருந்து சனி பெயர்ந்து மீனத்துக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக கிடைக்கிற அந்த தகவல், அதாவது எப்போ எந்த வீட்டிலேருந்து எந்த வீட்டுக்கு கிரகங்கள் மாறுதுன்ற தகவலை நம்ம எடுத்துக்கலாம், சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ அது போலவே எந்த பஞ்சாங்கம் அதே தேதியில் ஒத்து வருதோ அது சரியான பஞ்சாங்கம்னு எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? இது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அதன்படி பார்த்தோம்னாக்கா திருக்கணிதம் தான் அது கூட ஒத்து வருது, வாக்கியம் அது கூட ஒத்து வரலை. அப்போது திருக்கணிதம் என்னவோ அதையே நம்ம எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறது முன்ன பின்ன சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த தவறான பஞ்சாங்கத்தை வச்சு ஜோதிடம் கணிக்கிறாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைகள் மார்ச் 29க்கு அப்புறம் வர்ற எல்லா குழந்தைகளோட பிறப்புலையும் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் வச்சு ஜாதகம் எழுதுறவங்க தனியே கும்பத்திலேயே போட்டுருவாங்க. எவ்வளோ நாளைக்கு? அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். அப்போ அது வரைக்கும் எவ்வளோ குழந்தைகள் பிறக்குதோ, யாரெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு கணிக்கிறாங்களோ, ஜாதகம் எழுதுகிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? கும்பத்திலேயே சனி இருக்கிறதா போட்டுருவாங்க. அப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த ஜாதகத்தை வச்சு அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்ப்பாங்க. ஒரு 20, 25 வருஷம் கழிச்சு அவங்க ஜாதகத்துக்கு மேலே இருக்க நம்பிக்கையே அவங்களுக்குலாம் போயிடும். ஏன்னா துல்லியமாக இருந்தால் தானே, ஜாதகமே தப்புனாக்க அப்புறம் பலன்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ அதனால் திருக்கணி பஞ்சாங்கம் நமக்கு விஞ்ஞானபூர்வமாகவே ஒத்து வர்றதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் சரியாக இருக்கும். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சிக்கு வருவோம். 29/3/2025 சனிப்பெயர்ச்சி நடக்குது. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பிரவேசிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்குள் சனி பிரவேசிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சனி அதற்கப்புறம் எந்தெந்த மாதங்களில் வக்ரமடைகிறார் அப்படின்றத பார்ப்போம். அவர் 13/7/2025 முதல் 28 நவம்பர் 2025 வரை வக்ரமடைகிறார் மீனராசியிலேயே. பிறகு வக்ர நிவர்த்தி 28/11 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி தொடர்ந்து மீனராசியிலே சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு 27/7/2026 அன்று திரும்பவும் மீனராசியிலே வக்ரகதியில் இயங்குகிறார். எது வரைக்கும் வக்ரகதியில் இயங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/12/2026 வரைக்கும் வக்ரகதியில் இயங்கி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதற்கு பிறகு 3/6/2027 அன்று அதிசார பயிற்சியாகி மேஷத்துக்கு போறார். அங்க திரும்ப 9/8/2027 அன்று வக்கரமடைந்து திரும்ப மீனத்தை நோக்கி பயணிக்கிறார். அது மாதிரி மீனத்தை நோக்கி பயணிக்கும் சனி 20/10/2027 அன்று மீண்டும் மீனத்துக்குள் நுழைகிறார். அங்க திரும்ப பார்த்தீங்கன்னா 24/12/2027 அன்று மீனத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதற்கு பிறகு
23/2/2028 அன்று சனி பெயர்ச்சியாகி பர்மனெண்ட்டா திரும்ப மேஷ வீட்டுக்கு போறாரு. அப்போ இதில பார்த்தீங்கன்னா, வக்ரம் அடைகிறாரு, அதிசாரம் இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்க போகுது. கிரக பயிற்சிகளுக்குள்ளேயே இந்த மாரி பஞ்சாயத்துனால பிரச்சனைகள் இருக்கும்போது, இன்னொரு புதிய சந்தேகம் என்ன வந்துருது சிலருக்கு அப்டின்னாக்கா, இந்த மாரி கிரக பெயர்ச்சிகள், அதாவது கோச்சார ரீதியான கிரக பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ, ராகு கேது பெயர்ச்சியோ, அது உங்களுடைய ராசிக்கு தான் பார்க்கணுமே ஒழிய, லக்னத்துக்கு அல்ல. அந்த மாரி சொல்றது, இல்ல லக்னத்துக்கு பார்க்குறது அப்படிங்கிறது தப்பு. உங்களுடைய இப்ப சொல்லும்போதே என்ன சொல்றோம்? கோச்சார பலன் தான் சொல்றோம். உங்களுடைய ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். உங்களோட ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். அதனால நல்லது செய்யப் போறார். இல்ல சாதகமில்லாத நிலையை தரப்போறார். அப்படின்னு தான் சொல்றோமே ஒழிய, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்க இந்த மாரி பலன்கள பொருத்தி பார்க்கக்கூடாது. அது தப்பு. மீனராசி நேயர்களே, 7 சனியின் நடுப்பகுதியான ஜென்ம சனி உங்களுக்கு இப்ப ஆரம்பிக்க போகுது. 7 சனி உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சு 2 1/2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல விரய சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க ஜென்ம சனிக்குள்ள நுழையிறீங்க. அதுவும் முதல் சுற்று ஜென்ம சனி நடக்கிறவங்க யாரா இருந்தாலும், கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த 2 1/2 வருஷம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில தடை ஏற்படாத வண்ணம் அதிகமான சிரத்தையோட படிக்க வேண்டியது அவசியம். அதேபோல இளைஞர்கள் காதல் வயப்பட்டு, காதல் தோல்வியையும், மனக்கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குன்றதுனால, இது ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையை உங்களுக்கு கத்துக் குடுக்கிறார் சனி பகவான். வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஹார்டா சொல்லி தருவார். அவ்வளோதான். இந்த 2 1/2 வருஷத்த நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த 2 1/2 வருஷ காலம் உங்களுடைய மொத்த வாழ்க்கைக்குமே தேவையான படிப்பினைய குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு அற்புதமா புரிஞ்சிரும். பணம்னா என்னன்னு உங்களுக்கு சூப்பரா தெரிஞ்சிரும். அதனால இந்த 2 1/2 வருஷ காலம் இதெல்லாம் கத்துக் குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கும். அதேபோல வேலை செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள், பெருசா நம்ம இப்ப குரோத் எதிர்பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில நீங்க இருக்கீங்க. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியை நீங்க கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய காலகட்டமா இது இருக்கும். அதனால இருக்கிற நிலைமைய நீங்க தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால இப்போ வளர்ச்சியோ, குரோத்தோ அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம். இந்த 2 1/2 வருஷத்த நீங்க பொறுமையோட கடக்கிறது தான் புத்திசாலித்தனம். சனி பகவான் தன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். புதிய முயற்சிகள்ல முட்டுக்கட்ட போடுற மாரி ஒரு டைம் பீரியடா இந்த டைம் இருக்கும். அதனால புதிய முயற்சிகள், குறிப்பா பொருளாதாரம் நெறைய முதலீடுலாம் போட்டு முயற்சி செய்ற மாரி இருந்ததுன்னா, அத கண்டிப்பா நீங்க தள்ளி போட வேண்டியது அவசியம். அதேபோல இளைய சகோதர, சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும். அவங்க கூட சுமூகமான போக்க நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சிறு தூர பிரயாணங்கள் போதும் நீங்க கூடுதல் கவனத்தோட இருக்க வேணும். வண்டி வாகனத்தில நீங்களே வண்டி வாகனம் செலுத்துறீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா எச்சரிக்கையோட டிராஃபிக் சிக்னல்லாம் மதிச்சு, ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா ஓட்ட வேண்டியது அவசியம். சனி தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள் சுலபமாக கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு குடுத்து, அன்பால குடும்பம் நடத்துறது தான் உங்களுக்கு நல்லது. அதேபோல பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். பார்ட்னர்கள கண்மூடித்தனமா நம்பி எதுலயும் ஏமாந்து போவாதீங்க. நண்பர்களுக்கு எந்த ஜாமீன் இல்லாம கடன் குடுக்கறது, நண்பர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நாசூக்காக தவிர்த்து விடுவது, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கும் அற்புதமான வழி. சனி தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். முதல் சுற்று ஜென்ம சனி உங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்க, தொழில் ரீதியான சிக்கல்களையும், தொழில் ரீதியான தடைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில தொழில்ல புதிய முதலீடு ரொம்ப வீரியமா நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மூடித்தனமா சிந்திக்காம எந்த முதலீடும் போட்டு மாட்டிக்காதீங்க. அதனால இந்த 2 1/2 வருஷம் நீங்க தொழில் துறையில இருக்கிற இடத்துல இருந்தாலே பெரிய விஷயம். அதனால இந்த 2 1/2 வருஷம் உங்களுக்கு குரோத் இல்ல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் இந்த ஜென்மசனி முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த காலகட்டத்த நீங்க பொறுமையோடும், புத்திசாலித்தனத்தோடும் கடக்க வேண்டியது அவசியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.